கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர். உவப்பத் தலைக்கூலி உள்ள பிரிதல் அனைத்தே உழவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையர் கல்லாதவர். தொழிலை தூறும் மரக்கேணி மாதர்க்கு கற்றனை தூறும் அறிவு. யாரானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாங்குனையும் கல்லாதவாறு. ஒருவற்றெருமையும் ஏமா குறைத்து தாமின் புருவத் துலகில் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு நாடல்ல மற்றையவை. பெற்றோர்கள் மாணவர்களுக்கான கைசெழுதை வழங்குமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றோம். வழங்குவதற்காக மானசா சசிசுதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய நல்ல நாளில நமது மேற்கு சிட்னி தமிழ் கல்வி நிலையத்தின் இயல் அரங்கம் சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நமது அழைப்பினை ஏற்று எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் திரு தென்னவன் பார்த்திபன் அவர்களையும் நிகழ்வுகள் நிகழ்த்த வந்திருக்கும் மாணவர்களையும் நமது மேற்கு சிட்னி தமிழ் கல்வி நிலையத்தின் முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நல விரும்பிகள் மற்றும் செயலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய நாளில் வரவேற்புரை வழங்கும் நல்லதோர் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய விழாக்குழுவினர்களுக்கும் இதுவரை அமைதியாக எனது வரவேற்புரையினை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அதிபர் உரை. அதிபர் உரையினை வழங்கி நிகழ்வினை சிறப்பிக்க எமது பள்ளியின் அதிபர் செல்வராஜி ரங்கநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் இன்றைய நன்னாளில் இங்கு வருகை தந்திருக்கும் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய நாள் நல்ல நாள், நாம் எல்லாம் மகிழும் நாள். எமது மாணவர்கள் சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்வினை இயலரங்கு மூலம் கொண்டாடுகிறார்கள். சிறப்பாக ஆடைகள் அணிந்து வந்திருக்கின்றார்கள். தங்கள் தமிழாற்றலை வழிகாட்டி புத்தாண்டு நிகழ்வில் பங்கேற்றுகின்றார்கள். உங்களை மகிழ்விப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிகழ்விற்காக எம்முடன் சேர்ந்து உழைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எமது அழைப்பினை ஏற்று நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் பார்த்திபன் குணரத்தினம் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாகட்டும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அரங்கம் நிகழ்வுகள் தொடங்குகின்றன. முதலில் இடம்பெறுவது கவியரங்கம். ஆண்டு 8-9 மாணவர்கள் வழங்கும் புத்தாண்டு வரக கவியரங்கம். கவியரங்க நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக ஆசிரியர் காருண்யா சுதாகரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் அன்னையை வணங்கி
அனைவருக்கும் எங்கள் பணிபண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நன்னாளில் சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் முகமாக கவியரங்கத்தை நிகழ்த்த வந்துள்ளார்கள் எமது ஆண்டு 8-9 வகுப்பு மாணவர்கள். எங்கள் சிறப்பு நிகழ்வை தொடக்கும் முகமாக வருகிறார் வருண் சகிலன். வாருங்கள் வருண், பாடுங்கள் உங்கள் கவியினை. வணக்கம். எங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும். சித்திரை முதல் நாள் மலரும் ஆண்டு, சிறப்பாய் தமிழர் கொண்டாடும் ஆண்டு, இத்திரை போற்றும் இனிய ஆண்டு, நித்தமும் மகள பிறக்கும் ஆண்டு, புத்தாண்டு வருக, சித்திரை புத்தாண்டு வருக. வாழ்வினில் எமக்கு வேண்டியதெல்லாம் பாரினில் நீய தந்திட வேண்டும். வான்புகழ் மனிதராய் பூமியில் உயரம் வரமும் நீய அருள வேண்டும். வரங்களை இங்கு செப்புகிறேன் நானே. அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், அப்பா அம்மா வாழ்த்து வேண்டும், இன்பம் வேண்டும், இன்சொல் வேண்டும், இனியோர் சூழ வாழ வேண்டும், உண்மை வேண்டும், உயர்வு வேண்டும், உயர்ந்த மக்கள் உயர்வு வேண்டும், எளிமை வேண்டும், எழுச்சி வேண்டும், எல்லோருக்கும் நன்மை வேண்டும், ஐக்கியம் வேண்டும், ஐம்பொறிகள் நன்றாய் இயங்க வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், ஓழ்காமை வேண்டும், ஒற்றுமையான வாழ்க்கை வேண்டும், எல்லாம் நீயே தந்திட வேண்டும். எங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆண்டு பிறக்க வேண்டும் என்று பாடிய வருண் சகிலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக காலமகள் மலரே என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் தினோஜன் நிக்சன் தேவராசா. வாருங்கள் தினோஜன், பாடுங்கள் உங்கள் கவியினை. காலமகள் மலர் ஞானமது சிறந்திருக்க நல்லவை வளர்ந்து வர காலமகள் பெற்றெடுக்கும் கண்வான் மலர். புத்தாண்டேவர் சித்திரை புத்தாண்டேவர் பையக வாழ்வில் பாண்புகள் தடுத்தோங்கு ஈராயினி வந்திருந்தார் பேராற்றல் தங்கினார். ஆண்டாண்டாய் வருகின்றான், ஆவணியில் இறக்கின்றான், சித்திரையில் மலர்கின்றாய், புத்தாண்டாய் வேர் கொண்டார். 60 ஆண்டுகள் ஆளுகை செய்கின்றார், 60ஐ நிறைக்கின்றார், 60ஆய் சுழல்கின்றார், உலகிற்கு உதவுகின்றார். உன்னிடம் கேட்கிற என்னிடம் தோன்றும் வேண்டுகைகள் பல உண்டு, வேண்டுகின்றேன் கேட்கின்றார். அன்புக்கு துணையாகி பழமையின் எதிரியாகி அறத்துக்கு வழிகாட்டி மரத்தின் எதிரியாகி ஆளுமையை அணியாகி வீடுகளின் தடையாகி இன்பத்தின் நட்பாகி துன்பத்தின் பகையாகி ஈகைக்கு வளமூட்டி பிறப்போர்க்கு துயர்ப்போர்க்கு உண்மையை உயர்வாக்கி பொய்மையினை நன்றாக்கி உட்கமலை நட்பாக்கி சோம்பலில் புலியாகி ஏற்றத்தின் மருளாகி இரக்கத்தின் மருளாகி ஒற்றுமையை வெற்றியாக்கி வேற்றுமையின் வீழ்ச்சியாகி ஓங்கி வாழ வழி நின்று ஒடுங்கி வாழ நிலை போக்கு அருள்கள் புத்தாண்டு. அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. காலமகளை போற்றி கவி பாடிய தினோஜன் நிக்சன் தேவராசா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எல்லோருக்கும் ஓர் ஒலிதான் என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் இனியா பெர்னாண்டோ. வாருங்கள் இனியா, பாடுங்கள் உங்கள் கவியினை. வணக்கம். கவிதை எல்லோருக்கும் ஓரொலிதான். புத்தாண்டு பிறக்கின்றது என்றார் அம்மா. நள்ளிரவு நேரம் 12 மணிக்கு மக்கள் கூட வெடிகள் போட்டு சின்னியில் பிறந்தது புத்தாண்டு என்றேன். டிசம்பரில் முடிந்து ஜனவரி தொடங்கி ஆங்கில புத்தாண்டு, இது சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என்றே முடிந்த. புத்தாண்டும் பலவா என்னுடைய கேள்வி. உலகில் வாழும் அனைவரும் மனிதர்கள், இருப்பினும் இவருக்குள் பேதங்கள் உண்டு. வேறுபட்ட மொழிகள், மாறுபட்ட மதங்கள், மகிழ்வூடும் கலாச்சாரங்கள், இவர்க்கெல்லாம் தனித்தனியே புத்தாண்டும் உண்டு என்றே முடித்தார். வேறுபாடுகள் நீங்க வேண்டும், உலகில் போர்கள் ஒழிய வேண்டும், உயர்வு தாழ்வு அகல வேண்டும், உண்மை அன்பு நிலைக்க வேண்டும். கதிரவன் ஒளியே புவியின் வாழ்வு. மொழியால்
மதத்தால், பணத்தால், பட்டத்தால், பதவியால் எதனால் மாறினோம்? எல்லோருக்கும் ஓர் ஒளிதான், அது கதிரவன் ஒளிதான். சித்திரை புத்தாண்டை பூமிக்கு தந்தரலும். ஆதி கவலவனை அகழ்மகிழ்ந்து போற்றி அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்பம் என்றால் இவைதானோ என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் மதுஷன் முரளிதரன். வாருங்கள் மதுஷன், பாடுங்கள் உங்கள் கவியினை. புத்தாண்டு வருகிறது என்று அம்மா சொன்னார். மித்த மகிழ்ச்சி எனக்கு மரத்தினை தைத்து விருப்புடன் முழுகினேன். வண்ண வண்ண பட்டாடைகள், வடிவான புத்தாடைகள், பார்க்க பார்க்க புதுமை, நினைக்க நினைக்க பெருமை. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் நல்ல நல்ல உணவுகள். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பால் சோறு, நெய்ச்சோறு, புளிச்சோறு, வெண்சோறு, செஞ்சோறு, கொழுஞ்சோறு, வெள்ளையப்பம், பாலப்பம், இடியப்பம், கஞ்சி, கூழ், உளுத்தம் தோசை, இட்லி, பிட்டு, இத்துடன் பலகாரம். தட்ட வடை, உளுந்து வடை, கடலை வடை, பருப்பு வடை, அரிகரதம், கொழுக்கட்டை, சிப்பி சோடி, காய்முறுக்கு, அச்சு பலகாரம், பாகொட்டி, பைத்தம் பணியாரம் எல்லாமே எனக்கு தான் என்று அம்மா சொல்லிவிட்டார். வந்தவை எல்லாம் வாட்ஸ்அப்பில் மட்டுமே. இழுத்திர நீர் வெளிவிட்ட இன்பம் என்றால் இவைதானோ? பார்க்கலாம், நினைக்கலாம், பார்வனைக்கு உதவாது. எனக்கென்று ஒன்றுமில்லை. ஏனியாய் செய்து கொண்டு ஏங்கி பார்க்கும் எல் நல நிலைப்போக்கி. உணவுகள் கலந்திருக்கு, உண்மையான உணவுகளே உலகிற்கு அல்ல. புத்தாண்டு வருகிறது, சித்திரை புத்தாண்டு வருகிறது. அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கதிரவன் என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் ஹரிஷ் பாலாஜி. வாருங்கள் ஹரிஷ், பாடுங்கள் உங்கள் கவியினை. அனைவருக்கும் வணக்கம். கதிரவன் கதிர்களை அனுப்பி புவியனை காப்பதால் கதிரவன் என்பர். சூரியன் அன்று அலை ஒன்றும் உண்டு. கிழக்கில் தோன்றுவான், கதிர்களை அடக்குவான், காரில் போக்குவான், கதிரொளி கொடுப்பான். உயர்கள் விரித்து, மலர்கள் மலர்ந்து, பழங்கள் விளைத்து, பாலை மகள்களும். மழை தந்து, குளிர் தந்து, ஒளி தந்து, வேல் தந்து, பூமிக்கு வாழ்வு தந்து, புத்தாண்டு நமக்கு தரும் கதிரவனை போற்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். சூரியனை போற்றி அழகாக கவி பாடிய ஹரிஷ் பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக என்றும் நின்னருள் கிடைக்க வேண்டும் என்ற தலைப்பில் கவி பாட வருகிறார் கஜீசா அரசு ரத்னம். வாருங்கள் கஜீசா, பாடுங்கள் உங்கள் கவி. அனைவருக்கும் வணக்கம். என்றும் இன்னருள் கிடைக்க வேண்டும். புத்தாண்டே வருக, சித்திரை புத்தாண்டே வருக. உள்ளம் மகிழ்ந்து உன்னை கேட்கிறேன், உலகம் சிறக்க உறுதுணை செய்வாய். நாங்களும் கோள்களும் நன்மைகள் செய்தன, நானிலம் செழித்து நம் மக்கள் வாழ்ந்தனர். நல்லவை எல்லாம் நடந்து வந்தன. அன்புள்ள மனிதர்கள், அமைதியான வாழ்க்கை, நிலையான கல்வி, செழிப்பான செல்வம். காலங்கள் மாறின, கண்டுபிடிப்புகள் பெருகின, புதுமைகள் புகுந்தன, மரபுகள் தொடர்ந்தன. மக்கள் தம்மை மறக்கத் தொடங்கினர். அம்மாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு வேலை, ஆடையால் பார்க்க அவர்களுக்கே நேரமில்லை. எங்களுடன் அவர்கள் எப்படி பேசுவார்கள்? காலையிலிருந்து பள்ளிக்கு செல்கிறேன், மாலையில் வந்தால் மேலதிக படிப்பு, இரவு மட்டுமே வீட்டில் தங்கள். இடைநேரம் எல்லாம் அலைபேசி ஐக்கியம். அதிக நேரம் அலைபேசி பார்த்தால் ஆபத்து கண்ணுக்கு வருமா? இலவச மருத்துவ ஆலோசனை உண்டு. கெட்ட பழக்கம், தொட்டலவனம், விட்டு விடுதல் சுலபமில்லை. போதையை போட்டு
பாதையை மறந்து வாழ்வினை தொலைக்கும் மாந்தரும் உண்டு. போர்கள் தொடக்கி ஊர்களை அழித்து மனிதனை கொள்ளும் மனங்களும் உண்டு. எல்லாம் இங்கு மாற வேண்டும், நன்றாய் மனிதர் வாழ வேண்டும், ஒன்றாய் நாம் கூட வேண்டும், என்றும் நீங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிறைக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மகிழும் கவியுடன் எம்ஏ கவிழ்ந்த கஜீசா அவர்களுக்கு நன்றி. இத்துடன் ஆண்டு 8-9 மாணவர்கள் வழங்கிய கவியரங்கம் நிறைவு பெறுகின்றன. இம்மாணவர்களை திறம்பட பயிற்சிவித்த ஆசிரியர்கள் திரு பரமேஸ்வரன் ரங்கநாதன், திருமதி செல்வராஜி ரங்கநாதன், திருமதி சுசித்ரா தங்கவேல், திருமதி ராஜேஸ்வரி குலவீரசிங்கம் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு வந்து எமது மாணவர்களுக்கு ஆதரவும் ஊக்குவிப்பும் வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இந்நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி. சித்திரக்கஞ்சி